ஒரு பெஸ்ட் ஆடியோஃபைல் கிரேட் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் அண்டர் 4000 ரூபீஸ் அரவுண்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ இந்த வீடியோல மூன்ட் ஸ்பேஸ் டிராவல் 2 அல்ட்ரா இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் ஆல்ரெடி மூன்ட் ஸ்பேஸ் டிராவல் 2 வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சைட் பை சைட் கம்பேரிசனும் பார்க்கலாம். என்ன டிஃபரன்ஸ் அண்ட் நீங்க நார்மலா நம்ம மத்த ஒன் பிளஸ் ரியல்மி இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இது எல்லாத்தையும் பத்தி நீங்க இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் கால் டிவைஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி டிசைன் தாங்க. ஓப்பன் டைப் ஒரு கேஸ் வந்தது. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு லாங் டேர்ம்ல டஸ்ட்லாம் படியுமா அப்படின்லாம் கேட்பீங்க. பட் லாங் டேர்ம்ல படியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பட்ஸ் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டு பட்ஸுமே நல்ல லைட் வெயிட்ல இருக்கு அண்ட் டிசைன் வைஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிளஸ் ஃபிட்டிங்க்கும் எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருந்தது. ஒயிட் வித் ஆரஞ்சு இந்த கலர் வேரியன்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஒயிட் வித் ஆரஞ்சு வந்து உங்களுக்கு மூன்ட் ஸ்பேஸ் டிராவல் 2 இது ஸ்பேஸ் டிராவல் 2 அல்ட்ரா கிரே கலர் வேரியன்ட்ல இருக்கு. கேஸ் மட்டும் தான் இந்த மாதிரி ஓப்பன் டைப்ல இருக்கும். கேஸ்ல ஒரு நல்ல விஷயம்னா இந்த மாதிரி நீங்க ஒரு சிங்கிள் ஹேண்ட்லயே பட்ஸ் ஈஸியா அப்படி எடுக்கலாம். ஏன்னா திடீர்னு நீங்க வந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டக்குன்னு வந்து பட்ஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது சிங்கிள் ஹேண்ட்லயே டக்குன்னு பட்ஸை வந்து வெளியில எடுத்துடலாம். அண்ட் அடுத்து இப்ப ரெண்டுத்துக்குமான ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்குங்க. மூன்ட்ராப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது. ஸோ வெறும் மூன்ட்ராப் அப்படின்னே வந்து இருக்கும். பிளஸ் அது இல்லாம உங்களுக்கு ஐபோன்ஸ்லயும் இது வந்து சப்போர்ட் இருக்கு. ஸோ ஐபோன்லயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்ல போனீங்கன்னா ஐபோன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மூன்ட்ராப் குளோபல் அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த 2 டிடபிள்யூஎஸ்க்கான ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு இயர்பட்ஸோட பேட்டரி பெர்சன்டேஜ் காட்டும். ஆனா கேஸ்க்கு காட்டாது. பட் அதுக்கு கேஸ்ல எல்இடி இண்டிகேட்டர் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆரஞ்சு கலர்ல ரெட் லைட் எரிஞ்சுன்னா கேஸ்ல பேட்டரி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். மத்தபடி டிஜிட்டலா வந்து கிடையாது. அதே மாதிரி நீங்க பட்ஸுக்கு வந்து நீங்க ஸ்பெஷலா கஸ்டமைசேஷன் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த பட்ஸை அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வரும். பட் நீங்க மத்த பட்ஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, மத்த பட்ஸ்ல நீங்க வந்து அந்த ஆக்ஷன்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஃபங்ஷன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இதுல இப்ப ஃபங்ஷன் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். லைக் இப்ப நீங்க வந்து ப்ளே பாஸ், ப்ரீவியஸ் இதெல்லாமே கான்ஸ்டன்ட் அவ்வளவுதான். இதுல இருக்கிறது தான். இதுல வந்து இப்ப நான் ப்ளே பாஸ்க்கு சிங்கிள் கிளிக் இருக்கா? சிங்கிள் கிளிக் பதிலா நான் வந்து லாங் பிரஸ் வந்து ப்ளே பாஸ் வைக்கலாம். இல்ல டபுள் கிளிக் வைக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து இதுல வந்து பண்ண முடியும். பட் மத்த பட்ஸ் மாரி இது வந்து கிடையாது. அண்ட் இதுல வால்யூம் கண்ட்ரோல் ஃபீச்சரும் வந்து கிடையாது. இந்த 2 பட்ஸ்லயுமே பட்டன் செட்டிங்ஸ்ல. ஸோ பட்டன் செட்டிங்ஸ் வேணா நீங்க கஸ்டமைஸ் பண்ணனும்னா இது டைரக்ட்டா இத கிளிக் பண்ணீங்கன்னா வரும். ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா தான் வந்து இருக்கு. அண்ட் ஏஎன்சி செட்டிங்ஸ் இருக்கு. ரெண்டுத்துலயுமே ஏஎன்சி காமனா நல்லா வொர்க் ஆகுதுங்க. ஸோ எவ்வளோ டெசிபிள்ஸ் அத பத்தி அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனா ஏஎன்சி இப்ப நீங்க நம்ம இப்ப Realme One Plusல இருக்கிற மாரி ஒரு 50 டெசிபிள்ஸ் ஏஎன்சி எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு ஏஎன்சி எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அதுக்கு நியர் பை உங்களுக்கு நல்லா இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட் அண்ட் ஆஃப் மோடுன்ட்டு 3 மோட்ஸ் வந்து இருக்கு. ஃபங்ஷன் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல கெயின் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. மூன்ட் ஸ்பேஸ் டிராவல்ல ஃபர்ஸ்ட் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா கெயின் இருக்காதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பவர் இருந்திருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காகவே இவங்க வந்து இந்த வாட்டி இதுல வந்து கெயின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்பேஸ் டிராவல் 2 அண்ட் அல்ட்ரா ரெண்டுத்துலயுமே டிஃபால்ட்டா மீடியம் கெயின்ல வரும். நான் வந்து ஹை கெயின்ல தான் வச்சிருக்கேன். மேபி நீங்க மீடியம் கெயின்ல வச்சு கூட மேக்ஸிமம் வால்யூம் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபங்ஷன் செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்க தான் வந்து ரெண்டுத்துக்குமான ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ரெண்டுத்துலயுமே ஆக்சுவலா டுவல் கனெக்ஷன் இருக்கு. ஆனா ஸ்பேஸ் டிராவல் 2 அல்ட்ரால அடிஷனலா எல்டாக் ஆடியோ கோடெக் இருக்கும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க மூன்றாவது ஸ்பேஸ் டிராவல் 2 அல்ட்ரால டுவல் கனெக்ஷன் யூஸ் பண்ணும்போது எல்டாக்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்போ நான் எல்டாக் ஆன் பண்றேன் அப்படின்னும் போது டுவல் கனெக்ஷன் வந்து ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ ஆஃப் ஆயிட்டு மறுபடியும் ஆன் ஆகும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த ஆப் யூசர் இன்டர்ஃபேஸ்ல நம்ம இந்த பட்ஸ் செலக்ட் பண்ணும்போது அந்த கனெக்டிங்னு கொஞ்ச நேரம் அப்படியே காமிச்சினே இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அதாவது உள்ள போற வரைக்கும் தான் அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். உள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எல்லா ஆப்ஷன்ஸும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா எல்டாக் ஆன் ஆயிட்டு இருக்கும். டுவல் கனெக்ஷன் வந்து ஆஃப் ஆயிட்டு இருக்கும். அண்ட் அடுத்து EQ செட்டிங்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ EQல ரெண்டுத்துலயுமே வந்து 2 டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். மூன்றாவது ஸ்பேஸ் டிராவல் 2ல ரெஃபரன்ஸ் பேஸ் பிளஸ் பேஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் இதுல வந்து ரெஃபரன்ஸ் பாப் மானிட்டர் அப்படின்ட்டு 3 டைப் ஆஃப் EQs வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியில சொல்றேன். ஸோ மற்றபடி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு EQக்கு இந்த ஆன்லைன் இன்டராக்டிவ் DSPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு கம்யூனிட்டி மாதிரி இது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதுக்குள்ள நிறைய EQஸ்லாம் வந்து இருக்கும். அதை நீங்க செட் பண்ணி நீங்க அதை கேட்டு பார்க்கலாம். ஸோ சிலது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ம் அண்ட் டார்கெட் ரெஸ்பான்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த EQ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் கஸ்டம் EQ வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டாப்ல EQ ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அதே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இருக்கும். இதில் ஒரு ஸ்பேஸ் டிராவல் 2 அல்ட்ரால ஒரு விஷயம் என்னன்னா எல்டாக் கோடெக் இருக்கும்போது இந்த ஆன்லைன் இந்த கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. எல்டாக் ஆஃப் பண்ணணும். எல்டாக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ண முடியும்.
ஸோ மொத்தத்துல ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்டாக் ஆடியோ கோடெக் வந்து கிடையாது 2த்துக்கும் பார்க்கும்போது. அண்ட் மத்தபடி காமனா உள்ள ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ் நீங்க OnePlus அந்த மாரி இயர்பட்ஸுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது என்னன்னா, இந்த பட்ஸ்ல இன் இயர் டிடெக்ஷன் கிடையாது, வால்யூம் கண்ட்ரோல் கிடையாது, அண்ட் Google ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் கிடையாது, அண்ட் கேஸோட பேட்டரி டிஜிட்டல் இண்டிகேஷன் கிடையாது. எல்டாக் ஆடியோ கோடெக் டுவல் கனெக்ஷன்ல ஒர்க் ஆகாது. அண்ட் ஆட்டோ ஏஎன்சி டிடெக்ஷன் கிடையாது. நான் இப்ப இயர்பட்ஸ் எடுத்து வியர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஏஎன்சி ஆன் ஆகணும், எடுத்தா ஏஎன்சி ஆஃப் ஆகணும். அந்த மாரி விஷயம் வந்து இதுல கிடையாது. அடுத்து இப்ப இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க மத்த டிடபிள்யூஎஸ் நீங்க ரெகுலரா OnePlus, Realmeலாம் யூஸ் பண்றீங்களா, அந்த மாரி டிடபிள்யூஎஸ் இது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் டிடபிள்யூஎஸ். அதாவது ஐஎம்ஸ் வந்து நீங்க எப்படி சவுண்ட் குவாலிட்டி இருக்குமோ, அதே மாதிரி அதுக்கு நியர்பை சவுண்ட் குவாலிட்டி இந்த மூன்ட்ரா ஸ்பேஸ் டிராவல் டூ அல்ட்ரால இருக்கும். அண்ட் சூப்பர் பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங் இது. ஸோ உங்களுக்கு மெயின்லி மிட்ஸ் அண்ட் ட்ரபிள் அந்த ஏரியால சூப்பர் கிளாரிட்டியா வந்து இருக்கும். அப்ளிகேஷன்ல போய் நான் ஹை கெயின் வச்சு தான் வந்து கேட்டேன். அந்த EQல வந்து நீங்க ரெஃபரன்ஸ் EQல வைக்கும்போது ரொம்பவே ஒரு ஃபிளாட் டைப் ஆஃப் அந்த மாரி ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். பேஸ் வந்து ரொம்ப மினிமலா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்காக பேஸ் வந்து இல்லவே இல்ல அப்படின்னு கிடையாது. ஸோ பேஸ பொறுத்தவரைக்கும் நீங்க 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு வந்து அந்த டீடைல்டு பேஸ் லைன், இல்லன்னா ஒரு பூஸ்டட் பேஸ் அந்த மாதிரி அந்த பேஸோட அப்பர் பேஸ் அந்த மாதிரி அந்த அந்த எஃபெக்ட் வைஸ் அது ரொம்ப பூஸ்டடா வந்து தெரியும். ஸோ இப்போ நீங்க OnePlus, Realmeலாம் பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் வைஸ் அது வந்து அப்பர் பேஸ்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதுல வந்து எப்படின்னா டீடைல்டு பேஸ் லைன் இருக்கும். ஸோ அந்த சப் பேஸ்ல இருக்கிற பேஸ், கிட்டார்ஸ், குட்டி குட்டி பேஸ் லைன்ல வர சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களால கேட்க முடியும். அண்ட் இப்ப அந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கும்போதும் வோக்கல்ஸ் வந்து நல்ல சூப்பர் கிளாரிட்டில வந்து இருக்கும். இன்னும் கொஞ்சம் லோவர் மிட் ரேஞ்ச் ஏரியா அந்த ஏரியாஸ் வந்து ஒரு அப்பர் பேஸ் இந்த ஏரியாஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு வந்து தோணுது. இவங்க EQல வந்து அந்த பாப் ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு EQ இருக்கு. அது ஆக்சுவலி மானிட்டர் அப்படின்னு ஒரு EQ இருக்கு. அது ஆக்சுவலா பேலன்ஸ்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். பாப் அப்படின்றது வந்து கொஞ்சம் அந்த மிட்ஸ் டூ லோஸ் அந்த ஏரியாவை இன்கிரீஸ் பண்ற மாரி. பட் ஆனா அந்த 3 EQஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, மேஜரா டிஃபரன்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ரொம்ப மைல்டு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இப்ப நான் வந்து பேஸ் வச்சுட்டு அத பாப் வச்சேன் அப்படின்னா, உடனே பேஸ் பூஸ்டடா தெரியும். அப்படிலாம் இருக்காது. பேஸ பொறுத்தவரைக்கும் ஆக்சுவல் பேஸ் அமௌண்ட் தான் இருக்கும். அந்த பீட்ஸ் கூட நீங்க ஒரு பூஸ்டட் ஒரு பேஸ் சென்ட்ரிக் சாங் கேட்கிறீங்கன்னா கூட, அது ஒரு ஆக்சுவல் அமௌண்ட்டா தான் வந்து இருக்கும். ரொம்ப பூஸ்டடா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இதுல கண்டிப்பா நீங்க ஒரு சூப்பர் பேலன்ஸ்டான சவுண்டிங், பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் ஃபார் அக்கோஸ்டிக் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். நீங்க வந்து இந்த அக்கோஸ்டிக் டைப் ஆஃப் சாங்ஸ், கிளாசிக்கல் சாங்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். எனக்கு ரொம்பவே பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் ஐஎம் நியர்பை ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு வந்து சொல்லுவேன். ஸோ அப்ப ஐஎம்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்லுவேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பவர் வைஸ். ஸோ இதுல கெயின் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நான் ஹை கெயின்ல தான் வச்சு கேட்டேன். பட் இருந்தாலுமே அந்த சவுண்டிங் வந்து ஐஎம்ல இருக்கிற மாதிரி இப்ப ஐஎம் வித் டாக் அந்த காம்போல யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஹை ரெசல்யூஷன்ல இருக்கும். அந்த அளவுக்கு ஹை பிட்ச்சா, ஹை குவாலிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பவர் கம்மியா இருக்கு. அண்ட் அடுத்து செகண்ட் விஷயம் வந்து அந்த டைமிங் அந்த மாரி விஷயம் வந்து பார்க்குறேன். நான் ஐஎம்ஸ்ல வந்து என்னன்னா, அ இப்ப நான் வந்து ஒரு மெலோடி சாங்ஸ் ஒரு அமைதியான இடத்துல ஒரு மெலோடி கேட்குறீங்க அப்படின்னும்போது, அது அந்த ஒரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பொறுமையா அந்த பாடுவாங்க பாத்தியா, பொறுமையா ஸ்டார்ட் ஆகும், பொறுமையா முடியும். ஒரு சவுண்டுக்கும் இன்னொரு சவுண்டுக்கும் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த டைமிங் இத வந்து நான் வந்து ஒரு டிவைஸ் வச்சு ஓகே இது வந்து 1 செகண்ட்ல ஆவுது. இது வந்து ஒரு 1/2 செகண்ட்லயே முடிஞ்சிடுது அந்த சவுண்டு. அப்படிலாம் மெஷர் பண்ண முடியாது இத. ஸோ இது வந்து நம்ம பிரெயின் தான் வந்து நம்மளுக்கு இத வந்து பெர்சீவ் பண்ணும். நம்ம கேட்டு உணரும்போது தான் நம்ம பிரெயின் அத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ராடக்ட்ஸுக்கும் இதுக்கும் நான் வச்சு கம்பேர் பண்ணும்போது, ஓகே இந்த சாங் வந்து இந்த டைமிங்ல வந்து இருக்கும். இதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேஸ்ல இருக்கும் அது. ஆனா இதுல கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாரி இருக்கே. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிடைச்சது. அது வந்து மெலோடியில கேட்கும்போது அத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. இது ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயம். கண்டிப்பா இது ஒரு மேஜரான ஒரு இஷ்யூஸ்லாம் வந்து கிடையாது. அண்ட் நெறைய பேருக்கு இது உணர முடியுமா? எப்படின்னு வந்து எனக்கு தெரியல. மேபி நான் தப்பா கூட சொல்லலாம். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அடிக்கடி நான் நெறைய ப்ராடக்ட்ல கூட அத சொல்லியிருப்பேன். எப்பவுமே எப்படின்னா, இப்ப நீங்க மிட் ரேஞ்ச் டூ ட்ரபிள் அந்த ஏரியா கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் இருந்தது. லோவர் மிட் ரேஞ்ச்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா, அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல அப்படின்னும்போது, உங்களுக்கு அந்த மாரி ஒரு ஃபாஸ்ட்டா போற மாரி ஒரு ஃபீல் வந்து குடுக்கும். இதுல வந்து ஸ்லைட்லி அந்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நான் வந்து எத வச்சு சொல்றேன்னா, ஒரு ஒரு மிட் ரேஞ்ச் பிரீமியம் உள்ள ஐஎம்முக்கும் இதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றேன். மத்தபடி டிடபிள்யூஎஸ் வைஸ் நீங்க வயர்லெஸ் டிடபிள்யூஎஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிடபிள்யூஎஸ்ல ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் டிடபிள்யூஎஸ் வேணும் எனக்கு. நல்ல ஒரு சூப்பர் பேலன்ஸ்டா வேணும்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த மூன்ட்ரா ஸ்பேஸ் டிராவல் டூ அல்ட்ரா செம்மையா வந்து இருக்கும். எல்டாக் ஆடியோ கோடெக் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. அண்ட் பிரைஸும் வந்து 3800 சம்திங் அண்ட் மேபி இப்ப கான்செப்ட் கார்ட்ல சேல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரூ. 3000 சம்திங் வந்தது அப்படின்னா, ஸோ இது ஒரு சூப்பர் ஆடியோ ஃபைல் கிரேட் டிடபிள்யூஎஸ்ன்னு வந்து சொல்லுவேன்.
இப்போ மூன்றாப் ஸ்பேஸ் டிராவல் டு அல்ட்ரா அந்த அந்த டிடபிள்யூசி பஸ்ஸில் பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? பேக்ரவுண்டில் வண்டி மூவ்மெண்ட்டு, ஆன் நாய்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கேட்குதா? ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கா? ஓவராலாக அப்படி இருக்குது? ஓகே. வால்யூம் லெவல் வந்து மீடியம் லெவல்ல இருக்கு. கிளாரிட்டியும் வந்து நல்லா இருக்கு. மீடியமா நல்லா இருக்கு. ஓகே. பேக்ரவுண்ட்ல எனக்கு ஏதோ ஒரு நாய்ஸ் மாதிரி, ஏதோ பேசுற மாதிரி நாய்ஸ் வருது. அது அங்க எங்கேயோ ஒரு மைக் செட்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஹார்ன் சவுண்டு இருக்கு. சரி, ஓகே. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கா? இப்போ வண்டி மூவ்மெண்ட், ஹார்ன் நாய்ஸ்லாம் இருக்கு இங்க. ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கா? இல்ல அதை விட பெட்டரா வந்து என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா உங்களுக்கு கிளியரா இருக்கா? கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கா? கம்யூனிகேஷன் கிளியரா தான் இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பிங்காலாம் இல்ல. ஆனா வால்யூம் லெவல் வந்து கம்மியா இருக்குன்றியே, அது எது கேட்குற அளவுக்கு இருக்கா இல்ல ரொம்ப கம்மியா? கம்மின்னு நான் சொல்லல. மீடியம் ரேஞ்ச்ல இருக்கு. ரொம்ப ஹையா இல்ல. அதுதான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. அண்ட் மற்றபடி பேட்டரி வைஸ் இதோட பட்ஸில் மட்டுமே ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட தாங்க வரும் எல்டாக்ல கேட்டிங்க அப்படின்னா. அதனால் ஒரு 15 to 20 ஹவர்ஸ் தான் டோட்டல் ப்ளேபேக் ஹவர்ஸ் வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மூன்றாப் ஸ்பேஸ் டிராவல் டூ அல்ட்ரா டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து கான்செப்ட் கார்ட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு. வெல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.